உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு. அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ். ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பினை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துகள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஹிஜாபை புடுங்கி இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பாஜகவுடைய கூட்டணி வச்சதால நானுமே ஒரு முழு சங்கிதான் அப்படிங்கறத இன்னைக்கு நிரூபிச்சு காட்டி இருக்கிறாரு. இதே நேரத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுடைய நீண்டகால கோரிக்கையா இருக்கக்கூடிய ஹஜ் இல்லத்துக்கான ஒரு பிரம்மாண்ட அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இனிமே ஹஜ் பயணம் செல்லக்கூடிய பயணிகளுக்கு ஒரு பிரம்மாண்ட ஹஜ்ஜில் அவங்க தங்குறதுக்கான அவங்க பயண ஏற்பாடுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி இங்க தமிழ்நாட்டுல நடக்குது. அங்க அப்படியே சங்கி சகவாசம் கொலநாசம் அப்படிங்கிற மாதிரி பீகாரோட நிலைமை மாறி போயிருக்கு. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு ஆயுஷ் பட்டமளிப்பு விழா, அதாவது ஆயுர்வேதிக் சம்பந்தமான மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆயுர்வேதிக்கு யுனானி இது மாதிரியான படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1200 மாணவர்களுக்கு மேல வந்து அவங்க பட்டமளிப்பு விழா அவங்க படிச்சு அவங்க பட்டம் வாங்கிட்டாங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாரோடைய தலைமையில முதல்வர் இல்லத்துல அங்க நடந்துட்டு இருக்குது. அங்க நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பலரும் வந்து அவங்களுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குறாங்க. அந்த லெட்டர் வாங்கக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் இந்த லெட்டரை கொடுக்கக்கூடிய நிதிஷ்குமார், ஒரு பெண், அவங்களுடைய பேர் நுஸ்ரத் பர்வீன் அவங்களுடைய பேரு, அவங்க அந்த பட்டம் வாங்கக்கூடிய நேரத்துல அவங்க முகத்தை மறைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய மார்க்க கடமையை உட்பட்டு அவங்களுடைய முழுமையான விருப்பத்தின் பேர்ல என்னுடைய ஹிஜாப் என்னுடைய கல்விக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, நான் என்னோட உடல் தானே மறைக்கிறேனே தவிர என்னோட அறிவை நான் மறைக்கல அப்படின்றதுக்கு முழுமையான உதாரணமா நுஸ்ரத் பர்வீன் அந்த இடத்துல பரிசு வாங்க வந்திருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய பட்டம் வாங்க வந்திருந்தாங்க. அப்போ நிதிஷ்குமார் அதை பார்த்துட்டு அந்த முகத்தை பார்த்து கேட்கிறாரு, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது அந்த முகத்திரையை பார்த்துட்டு இது என்ன ஹிஜாப்பை பார்த்து கேட்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன எதுவுமே சொல்ல முடியல. ஒரு முதலமைச்சர் கேட்கும்போது அவங்க திடீர்னு அப்படியே ஸ்டன்னாகி நிக்கிறாங்க. அப்ப அந்த சங்கி விசுவாசத்தை நான் இன்னும் முழுசையா காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹிஜாபை அப்படியே புடுங்குறாரு நிதிஷ்குமார். அப்படியே அந்த ஹிஜாபை புடுங்கி அவங்களோட முகத்தை எல்லாருக்கும் வெளியில தெரியக்கூடிய அளவுக்கு நிதிஷ்குமார் இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது இவர் பல கட்சிகள் தாவி ஒரு ஆட்சி செஞ்சு, ஒரு முறையான ஆட்சி செஞ்சு எந்த அளவுக்கு ஒண்ணுமே புடுங்க முடியல, பாஜகவோட கூட்டணி சேர்ந்து ஒரு அளவு ஒண்ணுமே புடுங்க முடியல அப்படிங்கறதால வேற வழி இல்ல, பாஜக கிட்ட நல்ல பேர் வாங்கினா மட்டும் தான் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா இங்க எஸ்ஐஆர் மூலமா பல தில்லுமுள்ளுகள் செஞ்சுதான் நம்ம திரும்ப முதலமைச்சரா உட்கார்ந்து வச்சிருக்காங்க. அதனால நம்மளால தனிப்பட்ட முறையில இங்க ஒண்ணுமே புடுங்க முடியாது அப்படிங்கறதால இப்படி பெண்களுடைய ஹிஜாபை புடுங்கினா மட்டும்தான் பாஜக நம்ம நிரந்தரமா முதலமைச்சரை உட்கார வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெண்ணோட ஹிஜாபை புடுங்கக்கூடிய ஒரு வேலையில ஒரு கேடுகட்ட காரியத்துல அங்க நிதிஷ்குமார் இப்படி ஈடுபட்டிருக்கிறாரு. இன்னைக்கு நிதிஷ்குமார் செஞ்ச காரியத்தால பீகார்ல பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்புகளும் கண்டனங்களும் பதிவாயிருக்குது. அது ஒரு பெண்ணுடைய இந்த மாதிரி ஹிஜாபை பறிக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு பெண்ணுடைய உரிமையில தலையிடுறதுக்கான ஒரு விஷயம். அதுவும் அவங்க ஒரு மருத்துவர் வேற, மருத்துவம் படிச்சு பட்டம் வாங்குறாங்க. அப்போ ஒரு மருத்துவருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் கொடுக்கல, ஒரு பெண்ணுக்கான கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுக்கல, அவருடைய மத உரிமைக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுக்கல, எதையுமே கொடுக்காம ஒரு கேவலமான காரியத்துலதான் இன்னைக்கு நிதிஷ்குமார் ஈடுபட்டிருக்கிறாரு. இதோட விளைவு நாளைக்கு எங்க வந்து நிக்கும்? இப்ப நாளைக்கு ஒரு சங்கி ரோட்ல போவான், முதலமைச்சரே ஹிஜாபை பிடிச்சு புடுங்குறாரு, அப்ப நம்ம புடுங்கினா என்ன தப்பு, நம்மள யாரு கேட்க போறா அப்படின்ற ஒரு துணிச்சல் தானே ஒவ்வொரு சங்கிகளுக்கு ஏற்படும். இப்ப கர்நாடகாவில ஒரு பெண்ணு ஹிஜாபை போட்டு போனாங்க, முஸ்கான் சொல்லக்கூடிய ஒரு பெண். அந்த பொண்ணு பாட்டு பைக்ல பார்க்கிங்ல விட்டுட்டு அவங்க பாட்டு நடந்துட்டு போனாங்க. அந்த பொண்ணுக்கு முன்னாடியே ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டாங்க. பதிலுக்கு அந்த பொண்ணு அவ்வளவு துணிச்சலா நின்று அல்லாஹ் அக்பர் அவ்வளவு துணிச்சலான சத்தம் போட்டாங்க. இந்த பெண், இவங்க மருத்துவம் படிச்சிருக்கக்கூடிய இந்த பெண், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே ஒழுங்கா புரியல, திணறி போய் நிக்கிறாங்க. பின்னாடி நிக்கக்கூடிய பாஜக துணை முதலமைச்சர் அவரு அங்க பின்னாடி அவரே தடுக்க வராரு, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிக்கிறதுக்கு வராரு. ஆனா நிதிஷ்குமாரோட அமைச்சரவையை சேர்ந்த 2 அமைச்சர்கள் அவங்க பின்னாடி ஒரு செய்தி காமெடி பிடிச்சி கிழிச்சிட்டா மாதிரி இவர் செய்யக்கூடிய காரியத்துக்கு அவங்க 2 பேர் கேட்க போக்கான்னு பின்னாடி 2 பேர் சிரிச்சு கிடக்குறானுங்க. அதனாலதான் இன்னைக்கு பீகார்ல கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வட மாநிலங்கள் முழுக்கவே இஸ்லாமியர்களோட உரிமையை பறிவிக்கக்கூடிய விஷயத்துல அவங்க உரிமையை தலையிடக்கூடிய ஒரு காரியமா நடந்திருக்க நேரத்துல ஒரு முதலமைச்சரே இப்பேற்பட்ட காரியத்துல ஈடுபட்டா நாளைக்கு ரோட்ல போகக்கூடிய சாமானிய சங்கி, ஒரு முஸ்லீம் பெண்ணு ரோட்ல போனாங்கன்னா அவங்களோட ஹிஜாபை பிடுங்குற மாதிரி இப்பேற்பட்ட காரியங்களை ஈடுபடும். அப்ப அதுக்கு யாருமே தட்டி கேட்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பீகார்ல கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்குது. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய பீகார்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நிதிஷ்குமாருக்கு வெக்கமா இல்லையா, மாநிலத்தோட பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றத நிதிஷ்குமாரை இன்னைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு. இந்த இழிவான செயல்களை செஞ்ச நிதிஷ்குமார்
ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பீகாருடைய காங்கிரஸ் அவங்களோட சார்பில் இந்த விஷயத்தை அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. அதுக்கப்புறமா பீகார்ல இருக்கக்கூடிய ஆர்ஜேடி, தேஜஸ்வி யாதவோட ஆர்ஜேடி கட்சி சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிதிஷ்ஜிக்கு என்ன நேர்ந்தது, இவருக்கு என்னதான் ஆச்சு, அவரது மனநிலை பரிசோதனை ரொம்பவே மோசமான நிலை, பரிதாபமான நிலையில அவருடைய மனநிலை நிலை ரொம்ப மோசமான நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்ஜேடி கட்சி சார்பிலுமே அவங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஏன் நிதிஷோடைய மனநிலை இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்கன்னா, நிதிஷ்குமார் தொடர்ந்து அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு கோமாளித்தனமா, ஒரு கிறுக்குத்தனமா தான் அவருடைய செயல்கள் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு அரசு மேடையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த மேடையில அரசு நிகழ்ச்சி நடக்கும்போது தேசிய கீதம் பாடுவாங்க இல்லையா, தேசிய கீதம் பாடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் அங்க பாடிக்கிட்டு எல்லாம் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்து தேசிய கீதம் பாடிட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் பக்கத்துல ஆள்கிட்ட காமெடி பண்றாரு. அந்த ஆளு இல்ல தேசிய கீதம் பாடுறாங்க, அமைதியா நில்லுங்கிறாரு. அட நீ பேசியா, என்ன ஏன் அப்படி செலமாரி நிக்கிற, ஏன் செலமாரி நிக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி, எதுக்கு தேசிய கீதத்துக்கு எந்திரிச்சு நிக்கிறோம், ஏன் அதுக்கு மரியாதை கொடுக்கணும், அது எல்லாமே இழிவுபடுத்துற மாதிரி பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட ஏன் பேசியான்னு சொல்லி அதை கிண்டல் பண்ற மாதிரி காமெடி பண்ற மாதிரி தேசிய கீதத்தையே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு காரியத்துல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காரியத்துல நிதிஷ்குமார் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு. அதுவே பெரிய அளவுல ஒரு கண்டனத்துக்குரிய செயலா மாறிச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெண்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு நிதிஷ்குமார் ஆட்சிக்கு வர்றதுக்கு எஸ்ஐஆர் எப்படி ஒரு உதவி செஞ்சதோ அது மாதிரி இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, பெண்களுக்கு அவங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் போட்டுரும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுமே பெண்களுடைய அக்கௌண்ட்ல 10,000 போட்டது, அதுவுமே நிதிஷ்குமாரோட ஆட்சி வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்படி அந்த பெண்களுக்கு உதவி திட்டம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஒரு விழாவில் ஒரு பெண் அந்த உதவி திட்டம் வாங்க வராங்க. அவங்களை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தோல்ல கையை போட்டு பெண்கள் கிட்ட ரொம்ப அநாகரிகமான காரியத்துல தான் நிதிஷ்குமார் ஈடுபட்டாரு. இதுக்கு முன்னாடி பாஜக முதலமைச்சர் எடியூரப்பா அவர் எப்படி பெண்களுடைய விஷயத்துல பல பெண்கள் இந்த மாதிரி அங்க பல பெண்கள் விஷயத்துல இப்படி ஒரு முறை இல்லாம நடந்துகிட்டாரோ அந்த மாதிரிதான் நிதிஷ்குமார் இப்ப சமீபத்தில் நடந்துகிட்டாரு. அதுவுமே பெரிய கண்டனத்துக்குரிய செயலா மாறிச்சு. சமீபத்தில் நிதிஷ்குமார் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில ஒண்ணு கலந்துக்கிறாரு. ஒரு இஸ்லாமியர்கள், அவங்க கட்சியில இருக்கக்கூடிய சில இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்க. அதுல அங்க இஸ்லாமியர்கள் என்ன செய்யறாங்க, அவர் தலைக்கு தொப்பி கொடுக்குறாங்க. ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி பொதுவாக தலைவர்கள் தொப்பி போடுவாங்க இல்லையா, அந்த தொப்பி கொடுக்கும்போது அந்த தொப்பியை வாங்குறதுக்கு நிதிஷ்குமார் மறுத்துறாரு. மறுத்துட்டு நிதிஷ்குமார் கட்சியில இருக்கக்கூடிய சிறுபான்மை துறை பொறுப்புல இருக்கக்கூடிய ஜமா கான் ஒருத்தர் இருப்பாரு, பீகார்ல ரொம்ப பிரபலமான ஒரு பொலிட்டிஷியன். ஜமா கானோட தலையில அந்த தொப்பியை போட்டுறாரு. இந்த தொப்பி நான் போட மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாரு. ஆனா இதே நிதிஷ்குமார் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 2013ல நிதிஷ்குமார் தொப்பியை தலையில போட்டுக்கிட்டாரு. தொப்பியை தலையில போட்டது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் நெத்தியில திலகம் விட்டுக்கிறாரு, தலையில தொப்பியும் போட்டுக்கிறாரு. அதாவது எனக்கு இந்துக்களும் சமம் தான், இஸ்லாமியர்களும் சமம் தான், எல்லாருக்குமான முதலமைச்சர் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அவ்வளவு துணிச்சலோட இருந்தாரு. அன்னைக்கு பாஜக அதை எதிர்த்தாங்க. நீ எப்படி நெத்தியில திலகம் விட்டுக்கிட்டு எப்படி நீ தொப்பியை போடலாம் அப்படின்னு பீகார் பாஜக எதிர்க்கும் போது கூட நான் எல்லாருக்குமான முதலமைச்சர்ப்பா, நான் எல்லாமே செய்வோம்பா அப்படின்னு அன்னைக்கு துணிஞ்சலா இருந்த அந்த நிதிஷ்குமார் இன்னைக்கு வேற வழி இல்ல, பாஜக கிட்ட சரணடையிலனா இங்க ஆட்சி பறி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தலையில தொப்பி கொடுக்கும்போது அந்த தொப்பியை போட மறுத்துட்டாரு. நீ தொப்பியை போடுறதோ போடாதாலேயோ அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இங்க ஒரு பெண், அவங்க ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கல, ஒரு மருத்துவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கல, அவரோட மத உரிமையை சீரழிச்சு இப்பேற்பட்ட அநாகரிக காரியத்துலதான் நிதிஷ்குமார் ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்ப வடமாநில நிலைமையை பொறுத்த வரைக்குமே அங்க இஸ்லாமியர்களுடைய நிலைமை, அவங்களுடைய அன்றாட வாழ்வியல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய உருவாயிருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி தமிழ்நாடு கொஞ்சம் பாருங்க. வட மாநிலங்கள் இஸ்லாமியரோட அன்றாட வாழ்வியல் இப்படி இருக்கும்போது இங்க தமிழ்நாடோட நிலைமையை பாருங்க. தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுடைய நீண்ட கால கோரிக்கை, தமிழ்நாட்டுல ஒரு ஹஜ் இல்லம் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட கால கோரிக்கை. ஏன்னா தமிழ்நாட்டுல அரசு சார்பில் ஒரு ஹஜ் இல்லம் இது வரைக்கும் நமக்கு கிடையவே கிடையாது. அப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சமீபத்துல ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க, ஏர்போர்ட் பக்கத்திலே ஒரு ஹஜ் இல்லம் ஒண்ணு அரசு சார்பிலே ஒண்ணு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்ல மாதிரியே இன்னைக்கு அதை நிறைவேற்றியுமே காமிச்சிருக்கிறாங்க. அந்த ஹஜ் இல்லம் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டக்கூடிய விழா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே மாதிரி பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அப்துல் சமது, இது மாதிரியான பல தலைவர்கள் அந்த இடத்துல கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில 1 ஏக்கர் அளவுக்கு நிலம், அந்த இடத்துடைய அளவு 1 ஏக்கர் அளவுக்கு இடம், 39 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கான எஸ்டிமேட். 39 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிரம்மாண்ட ஹஜ் இல்லம் 1 ஏக்கர் அளவுல ஒரு ஹஜ் இல்லம் கட்டுறாங்க. இது எதுக்குன்னா இப்ப ஹஜ்ஜுடைய காலங்கள்ல பல ஊர்கள்ல இருந்து ஹஜ்ஜிக்கு வரும்போது சென்னை ஏர்போர்ட்டுக்கு தான் வந்தாகணும். அப்ப சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அவங்க அங்கங்க ரூம் பிடிச்சி தங்குறாங்க, பெரிய சிரமம், அவங்க லக்கேஜ் எல்லாம் கொண்டு போறது பெரிய சிரமமா இருக்கு. அப்ப இப்ப ஏற்பட்ட நேரத்துல ஏர்போர்ட் பக்கத்திலே ஒரு ஹஜ் இல்லம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை. அப்ப அந்த நீண்ட கால கோரிக்கை இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா இப்பதான் சமீபத்துல திருப்பரங்குன்ற விஷயத்துல சங்கிகள் அந்த தர்காவை வச்சோம், பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலை வச்சோம், ஒரு கலவர சூழ்ச்சிக்கு திட்டமிடும் போது அதையுமே தமிழ்நாடு அரசு, குறிப்பா திமுக அரசு அந்த இடத்துல போய் ஸ்ட்ராங்கா போய் நின்று
கோவிலையும் பாதுகாப்போம், தர்காவையும் பாதுகாப்போம், நாங்க எல்லாருக்குமான அரசு அப்படிங்கறது எப்படி உறுதி செஞ்சாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு ஹஜ் இல்லத்துக்கான அந்த கட்டுமானத்துக்கான வேலையுமே சிறப்பான முறையில் ஆரம்பிக்கப்பட்டு இனி ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய யாருக்குமே எந்த ஒரு சிரமமே இல்லாம இது எந்த இடத்துல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை ஏர்போர்ட் பக்கத்திலே இருக்கக்கூடிய நங்கநல்லூர், மீனம்பாக்கத்துக்கு பக்கத்துல வந்தோம்னா நங்கநல்லூர் இருக்கும். அந்த நங்கநல்லூர்ல தான் இந்த 1 ஏக்கருக்கான ஹஜ் இல்லம் கட்டுமானத்துக்கான வேலை நடக்குது. இப்போ இந்த டைம்ல சில சங்கிகள் வயிற்றுச்சல் தாங்க முடியல. என்னடா ஒரு அரசு, எல்லா மதத்துக்கும் பொதுவா ஒரு அரசு இயங்கினால இவங்களுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியாது. அப்போ உடனே சங்கிகள் வந்து என்ன செய்யறாங்க, மக்களுடைய வரி பணத்துல நீங்க ஹஜ் இல்லம் கட்டுவீங்களா? அதுதான் ஏற்கனவே இங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஹஜ் இல்லம் இருக்குது, பெரியமேடு பக்கத்துல ஒரு ஹஜ் இல்லம் இருந்துட்டு இருக்குது, எதுக்கு புதுசா அரசுடைய வரி பணத்தை வீணாக்கி இப்படி ஹஜ் இல்லம் நீங்க கட்டுறீங்க? ஆல்ரெடி ஒரு ஹஜ் இல்லம் இருக்குதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இதுதான் இந்த முட்டாள்களுக்கு, அறிவில்லாத முட்டாள்களுக்கு சொல்றது. சென்னை சென்ட்ரல் பக்கத்துல ஒரு ஹஜ் இல்லம் இருக்குல்ல, அது ஹஜ் இல்லம் இருக்கு, ஆனா அது அரசு சார்ந்தது கிடையாது, அது ஒரு தனியார் நிறுவனம். அதாவது ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்க தமிழ்நாட்டுல இருந்து, அவங்களுக்கு அந்த ஃபார்ம் விண்ணப்பம் படிவம் கொடுக்கறதுல இருந்து ஹஜ்ஜுக்கு காசை கொடுக்கறது, அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி நடத்துறது, இதுக்காக ஒரு தனியாருடைய ஒரு சொசைட்டி சார்பில், ஒரு ட்ரஸ்ட் சார்பில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இடம் தான். அது ஒரு தனியாருடைய ப்ராப்பர்ட்டி. அவங்க ஒரு சமூக சேவைக்காக அப்படி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தனியாருடைய ப்ராப்பர்ட்டி என்னைக்குமே நிரந்தரமா இருக்குமா அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது. எப்போ ஒரு அரசு சார்பில் ஒரு இடம் நிறுவப்பட்டுமோ அது காலத்துக்குமே இருக்கும். அப்ப அரசு சார்பில் நமக்கு ஒரு இடம் தேவைப்படும். இங்க பெரியமேட்ல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிறது, அது முன்னாடி காலத்துல கட்டப்பட்டது. அது வெறும் ஹஜ்ஜிக்காக மட்டும் இயங்குறது கிடையாது. அதுல பார்த்தோம்னா திருமணத்துக்கு நம்ம மண்டபம் கேட்டாலும் திருமணத்துக்குமே வாடகை விடுவாங்க. அதுவும் தனியா ஒரு ட்ரஸ்ட் சார்பில் நடக்கிறது. அது முழுக்க முழுக்க ஹஜ்ஜிக்காக தான் அப்படின்றத அதை சொல்ல முடியாது. அப்ப இங்க அரசு சார்பில் காலத்துக்கும் ஒரு இடம் இருந்தா அது ஹஜ்ஜி பயணிகளுக்கு எல்லா காலத்துக்கும் பயனுள்ளதா இருக்குமே அப்படிங்கறத கருத்தில் கொண்டுதான் இன்னைக்கு இங்க ஏர்போர்ட் பக்கத்திலேயே ஒரு ஹஜ் இல்லத்துக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஏன் தமிழ்நாட்டில் நீண்ட கால கோரிக்கை அப்படின்னா, இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல ஹஜ் இல்லம், அரசு சார்பில் ஹஜ் இல்லம் இந்தியாவுல எல்லா மாநிலங்களிலுமே இருக்குது. இப்ப அசாம்ல பார்த்தோம்னா குவாட்டி ஹஜ் இல்லம், குவாட்டி ஹஜ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹஜ் இல்லம் இருக்கும். பீகார்ல பாட்னா ஹஜ் ஹவுஸ் சொல்லி இருக்கும். குஜராத்ல அகமதாபாத் ஹஜ் ஹவுஸ் சொல்லி இருக்கும். கர்நாடகாவில் பெங்களூர் ஹஜ் ஹவுஸ் இருக்கும். ஆந்திராவில் பார்த்தோம்னா விஜயவாடா ஹஜ் ஹவுஸ் சொல்லி இருக்கும். ஆந்திராவில இருந்து பிரிஞ்சு போன தெலுங்கானாவில் ஹைதராபாத் ஹஜ் ஹவுஸ் சொல்லியிருக்கோம். இப்படி இந்தியாவுடைய பல மாநிலம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல மத்திய அரசு சார்பிலோ அல்லது மாநில அரசு சார்பிலோ அல்லது இரு அரசின் சார்பிலையோ அங்க ஹஜ் ஹவுஸ் சொல்லி ஒன்னு அரசு சார்பில் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஹஜ் இல்லையே, அதுவும் ஏர்போர்ட் பக்கத்துல இல்லையே. ஏன்னா சென்ட்ரல் கிட்ட அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் அந்த காலத்துல ட்ரெயின்ல தான் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ட்ரெயின்ல போய் மும்பை போய் மாறி போனோம், டெல்லி போய் மாறி போறதுனால அன்னைக்கு சென்ட்ரல் பக்கத்துல அது கட்டப்பட்டது. இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்ல இருந்து எல்லாருமே போறதால ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு முக்கியமான ஹஜ் இல்லம் வேணும்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை. அந்த ஒரு கோரிக்கை இங்க மக்களுக்காக அந்த ஒரு கோரிக்கை இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்ப இந்த ரெண்டு சம்பவங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுதான் இங்க பீகார்ல இஸ்லாமியரோட உரிமையை அங்க பறிக்கக்கூடிய ஒரு அநியாயம் நடக்கும்போது, ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடும் போது, இங்க தமிழ்நாட்டுல இது மக்களுக்கான ஆட்சி நடக்குது, ஒரு திராவிட ஆட்சி, எல்லாருக்குமான பொதுவான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய விதத்துல ஒரு ஹஜ் இல்லத்திற்கான ஒரு ஏற்பாடுமே இங்க செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஒரு துணிச்சலோ இந்த ஒரு தைரியமோ நம்ம விஜய் மாதிரியான நபர்கள் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நடிகர் விஜய் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வாய்க்கிலேயே வசனம் பேச முடியும், பின்ன அடுத்தவன் எழுதி கொடுத்ததை படிக்க தெரியும். ஆனா அந்த விஜய் திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய கலவரத்துக்கு திட்டமிடும் போது, ஒருத்தவங்களோட உரிமையை பறிக்கிற மாதிரி இப்படிப்பட்ட அராஜகம் நடக்கும் போது, நீதிமன்றத்தோட தீர்ப்பு வச்சு பல திட்டங்கள் போடும் போது அதை எதிர்த்து ஒரு வாயை கூட திறக்க வைக்கலாத நடிகர் விஜய் இவர் நாளைக்கு ஆட்சிக்கு வந்து எங்க மக்களுக்கு எல்லாமே அதெல்லாம் செஞ்சு கிழிச்சிட போறேன் அப்படிங்கிற மாதிரி கற்பனை கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்தியாவோட பல மாநிலங்கள்ல இன்னைக்கு சங்கிகளுடைய சித்தாந்தம் தலைவிரிச்சா ஆடிட்டு இருக்கும் போது கூட இந்த தமிழ்நாட்டுல நீங்க உருண்டு புரண்டாலும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற உறுதி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. இந்த தமிழ்நாட்டுடைய இந்த பகுத்தறிவு சிந்தனை முழு இந்தியாவுக்கும் பரவணும் அப்படிங்கிறது தான் மொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.